சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். இறக்கும் தருவாயில் நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம். இருக்கும்போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம். நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை எனில் அடுத்தவர்கள் உங்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களது கனவுகளுக்காக உழைக்க வைப்பார்கள். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாதவரை உங்களுக்கு உங்களைத் தவிர வேறு எதிரியும் இல்லை, துரோகியும் இல்லை. அடுத்தவர் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அப்படியா என்று ஏதும் தெரியாதது போல் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம். கணவரின் கடின உழைப்பில் வாங்கப்பட்ட பூவுக்கு வாசமும் அதிகம், பாசமும் அதிகம். திரும்பி பாருங்கள், கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று தெரியும். வெற்றி என்பது எவ்வளவு உயரம் ஏறினாய் என்பதல்ல, கீழே விழுந்த பிறகு எவ்வளவு தூரம் முன்னேறினாய் என்பதே முக்கியம். நம்மிடம் இருக்கும் சிறந்த உடை நம்பிக்கை. அதை அணிந்திருந்தால் எந்த பாதையையும் கடக்கலாம். இங்கே நீங்கள் மிச்சம் வைத்து மீதம் வைக்கும் உணவின் அளவு அங்கே எங்கோ ஒரு உயிரின் உயிர் மிச்சம் இருக்க தேவைப்படுகிறது. அனுபவம் வாய்ந்தவர்களின் அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களை வெற்றியடைய செய்யாவிட்டாலும் தோல்வியடையாமல் தடுக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம். ஏனெனில் ஒரு தெளிவான வேண்டாம் என்பது 100 குழப்பமான ஆம்களை விட மிகவும் வலிமையானது. யார் மனதையும் காயப்படுத்தாதவரை நம் சிரிப்பு அழகு. யாரிடமும் காயப்படாதவரை நம் மனது அழகு. 10 தலைமுறையின் ஏழ்மையை ஒரே தலைமுறையிலே மாற்றும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் படிப்பு. நன்றி.